லட்சுமியாய நமக, ஓம் துர்காய நமக, ஓம் விஷ்ணு பிரியாய நமக, ஓம் மகேஸ்வர பிரியாய நமக. போன வாரம் அந்த கோயில ஷூட்டிங் நடந்தது. அப்படியா? ரஜினிகாந்த், அம்பிகா எல்லாரும் வந்திருந்தாங்க. ரஜினிகாந்த் எங்க இருந்தாரு? இதோ இங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. அப்போ அம்பிகா எங்க நின்னுச்சு? இங்கதான். அந்த படம் ரிலீஸ் ஆன பாருங்க. நான் கூட ஆக்ட் பண்ணிருக்கேன். நமது இந்தியா விஞ்ஞானத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த வருடம் நோபல் பரிசு ஒரு இந்திய விஞ்ஞானிக்குத்தான் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வால் நட்சத்திரத்தை இன்று உலகமே ஆவலுடன் வானத்தில் பார்க்கின்றது. ஆனால் வால் நட்சத்திரத்தை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பே கவிதையால் பாடிவிட்டான் நம் பாரதி. அனாவசியமா பேசிட்டு இருக்காங்களே, கரண்ட் வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் நான் சொல்லி தரணும். முடி கூட படிக்க மாட்டேங்குது. ஒளியும் வருமேன்னு தான் எஜமா டிவிய வச்சேன். தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம் நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும். நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம். மானை போல் மானம் என்றாய், நடையில் மதையானை நீ என்றாய். மானை போல் மானம் என்றாய், நடையில் மதையானை நீ என்றாய். வேங்கை போல் வீரம் என்றாய், அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய். மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய். தைரியமாக சொல், நீ மனிதன் தானா, மனிதன் தானா. அலையாடும் கடலை கண்டாய், குடித்து பழகாமல் ஆடக் கண்டாய். மலராடும் கொடியை கண்டாய், மதுவை பருகாமல் ஆடக் கண்டாய். நீயும் மதுவாலே ஆட்டம் கண்டாய். தைரியமாக சொல், நீ மனிதன் தானா, மனிதன் தானா. பொருள் வேண்டி திருடச் செல்வாய், பெண்ணை பெற வேண்டி விலையை சொல்வாய். பொருள் வேண்டி திருடச் செல்வாய், பெண்ணை பெற வேண்டி விலையை சொல்வாய். துணிவோடு உயிரை கொள்வாய், எதற்கும் துணையாக மதுவை கொள்வாய். கேட்டால் நான் தானே மனிதன் என்பாய். தைரியமாக சொல், நீ மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும். நீதான் ஒரு மிருகம். இந்த மதுவில் விழும் நேரம். விடுங்கப்பா.
என்னது இவ்வளவு கூட்டம்? எம்ஜிஆர் படம் அதான். கைய வச்சிருக்காங்களா? நாங்க வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவுட் ஹவுஸ் சாவி தரீங்களா? நாங்க போயிடுறோம். அம்மா அம்மா கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? சார் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கணம் கணக்குது. உங்க பொண்ணு என்ன சார் முழுங்குறாங்க? கள்ள கபடி எல்லாம் வளர்ந்துட்டா. அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னது? பிறந்த உடனே அம்மா முழுங்கிட்டா, ஒரு வருஷத்துல தாத்தா முழுங்கிட்டா, 2 வயசுல பாட்டி முழுங்கிட்ட, 3 வயசுல மாமா முழுங்கிட்ட. ஐயோ வருஷத்துக்கு ஒருத்தர் முழுங்குறாங்களே, அதான் இவ்வளவு வெயிட்டா இருக்காங்க. உங்க அப்பாவை விட்டு வச்சிருக்கீங்க. இவர் முழுங்கினா என்னடா கிடைக்கும்? எலும்பு சூப்பு தான் கிடைக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? ஓ இதான் கோவமா? இந்த மாசம் வாடகை எங்க? இன்னும் 2 நாள்ல கொடுத்துறேன். நீங்க கொடுக்க வேண்டாம். வேண்டாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கவே சொல்லுங்க. என்ன நாங்க என்ன யாருங்க? எங்க 2 பேரையுமா? என் பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கட்ட பழக்கம். 2 பொம்மையை வச்சுட்டு தான் விளையாடுவா. சினிமாக்கு போனாலும் 2 சீட்ல தான் உட்காருவா. ஐயோ நீங்க எதுல வேணா 2 வச்சுக்கங்க. ஆனா புருஷன் மட்டும் 1 வச்சுக்கங்க. ஏன்னா குழந்தை பிறந்தா யாருதுன்னு சந்தேகம் வரும். அப்ப என்ன கல்யாணம் பண்ணீங்க? இந்த தை போட்டோம். அதான் இப்ப போட்டோம் சொல்றேன். ஏன் தம்பி என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஏன் இப்படி பயப்படுற? உங்க உறவுக்காரங்க எல்லாரையும் இவன் முழுங்கிட்டா. நான் இவளுக்கு தாலி கட்டினா அடுத்த வருஷமே போட்டோ மாட்டி மாலை போட்டுற மாட்டீங்க? எஸ், சினிமா தொழிலுடைய எதிர்காலமே எங்களை நம்பித்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது எங்களை உயிரோட வாழப்படுங்க சார். தமிழ் சினிமா ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம். லாண்டரி கடைக்காரனுக்கு 15 ரூபாய் பாக்கி. அவன் ஒவ்வொரு பட்டனா தின்னுகிட்டு இருக்கான். கேட்க முடியுதா? டேய் இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு விரதம். நேத்து ராத்திரி கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தண்ணி குடிச்சிட்டு தான் படுத்தோம். அது யாருக்குடா விரதம்? நேத்து வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. தினம் ஒரு சாமிக்கு விரதம் இருந்தா சினிமால பெரிய டைரக்டர் ஆயிலான்னு ஒரு கிளி சொல்லிச்சு. கிளி ஜோசியம் பாக்குற அளவுக்கு உண்ட காசு இருக்காடா? இல்லடா, ஒரு கிளி ஜோசியக்காரன் கிளிய தனியா விட்டு டீ சாப்பிட போனா. அப்ப அந்த கிளிய மடக்கி கேட்டேன். ஒரு கிளிய விட மாட்டியே? விரதம்னு சொல்லி தண்ணியை குடிச்சு இன்னைக்கு பொழுது ஓட்டிட்டோம். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னடா வழி? நாளைக்கு என்னடா, இனிமே நிரந்தரமாவே சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். எப்படிடா? டேய் நம்ம ஃப்ரெண்ட் பூனா பிலிம் இன்ஸ்டிடியூட் கேமராமேன் அசோக் இல்ல, அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க அண்ணா நகர்ல இருக்கானா. மதுன்னு பேரான். சினிமால நடிக்கணும்னு பயங்கர வெறியோடு இருக்கான். அவனை ஹீரோ ஆக்கிடுவான். அவ்வளவுதான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாத்துக்கும் வழி பிறந்துரும். வாடா இப்பவே அவனை பாக்கலாம். பேசாம படுறா. இப்ப இருக்காரு விழிஞ்சோன போ படு. காத்தால வரைக்கும் பட்னியா இருக்க சொல்றியே, வயிறு பசிக்குதுடா. லட்சியத்தை மனசுல வச்சுக்கடா. பசி பசின்னு பறக்கலையடா. நான் கூட டைரக்டர் அவங்க வெளியில இல்ல. பேசாம தூணு. சார் 5 லிட்டர்ப்பா. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம். நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது. ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம். என்ன லைனை மறந்துட்டீங்களா? ஆமா மிஸ் ஆச்சு. நான் சொல்ல மாதிரி. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி
இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். ஓகே சார். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். படிச்சவங்களை வேலைக்கு வைக்கிறது தப்பு. போய வழியா நல்ல வேலை கனவுல நம்ம கழுத்தை பிடிச்சு தள்ளதான் இவன் பாக்கல. கழுத்தை பிடிச்சு தள்ளாத. உன்னையும் கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டாங்களா? உனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஊகம்தான். படு. கனவுலயும் இவ்வளவு ஒத்துமையா? பயங்கர நட்பா இருக்க. மாமி, மாமா கிட்ட சொல்லுங்க, பையனை நான் பந்தோபஸ்தா பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்ப நான் வச்சுட்டோமா? சரி. ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தா எதையாவது மிஸ்கானா? காலைல ஈர துணியை கட்டிக்கிட்டு ஆனாலும் வீடு முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது? பிரேக் டான்ஸ், இட்ஸ் ரியல் பிரேக். பாத்து உடம்பெல்லாம் உடஞ்சிட போகுது. ஒழுங்கா உட்கார்றா மூதே. நீங்க அடி சொல்றீங்க? அப்பா இப்படி தூக்கி போடுது. நம்ம குடும்ப கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? இப்படி சினிமா சினிமான்னு அலையிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சினிமாக்கு தான் டாடி இப்ப மவுசே. டாடி நீங்க ஒரு கோடீஸ்வரன், நீங்க ரோட்ல போங்க, தவக்கடையும் கூட வரட்டும், யாருக்கு கூட்டம் சேர்ந்து பாக்கலாம். தண்ணியில இருக்கிற தவக்கலை ரோடுக்கு வந்துச்சுன்னா போற வர வண்டியில அடிபட்டு நசுங்கி போகும்டா. ஐயோ நான் சொல்றது பொடி நடிகை தவக்கலை. தவக்கலைங்கிறது ஒருத்தருடைய பேரா? போற போக்க பார்த்தா பள்ளி பாம்பு தேர தேவாங்குன்னு வச்சுப்பாங்க போல இருக்குதே. என்ன அந்த தவக்கலையை விடவா ரொம்ப கேவலம்? இல்ல டாடி, சினிமாவுக்கு அவ்வளவு மவுசு இருக்குன்னு சொல்ல வந்த. மவுசு சினிமா ஆசையை காட்டி புது விதமா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கடா. என்ன டாடி சொல்றீங்க? உங்க மாமி போன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? நேத்து ராத்திரி அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல 2 ஆசாமிங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் சினிமா டைரக்டர்னு சொல்லி இருக்கிறான், இன்னொருத்தர் கேமராமேன் சொல்லி இருக்கிறான்.
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நீல நிற யூனிஃபார்ம், நீல கேப், கூலிங் கிளாஸ், ஒருத்தன் கழுத்துல மட்டும் கேமரா. இப்படி ரெண்டு பேரும் உள்ள நுழைஞ்சிருக்கிறானுவோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. மொத்தத்தையும் கேளு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களை சினிமாவில நடிக்க வைக்கிறோம்னு ஆசை காமிச்சு ஸ்டில் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு பய கேமராவில எதையோ அழுத்தி இருக்கிறான். புஷ்னு புகை வந்திருக்கு. என்னது புகையா? புகையன்னா சிகரெட் புகை இல்ல, விஷவாயு. அதை சுவாசிச்சுட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சாஞ்சிட்டாங்க. அப்புறம் உடனே வந்தவங்க எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு ஓடிட்டானுவோ. அதுக்கு தாண்டா சொல்றேன், இந்த சினிமா ஆசையை விட்டுட்டு பேசாம குடும்பத்தையும் பிசினஸையும் கவனிச்சுக்கடா. மாமியா இருக்குமோ? போய் பாருங்க, நான் பிரேக் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். கிழிஞ்சது போ. பேருக்கு தாண்டா நான் கோடீஸ்வரன். ஆனா கதவை திறக்க ஒரு வேலைக்கார பையன் வரமாட்டானே. தினம் இப்படி ஏறி இறங்கி டயர்டா போகுது, ஒரு வேலை செய்ய முடியல. வரேன். வீடு என்ன பத்திக்கிட்டா எரியுது. இந்த அமுக்கு அமுக்குறீங்க பஸ் வர. சொல்லாமா? வணக்கம். நான் சினிமா டைரக்டர் ரவி. நான் சினிமா கேமராமேன் சார்லி. சந்தேகமே இல்ல, அதே நீல யூனிஃபார்ம், நீல கேப், கூலிங் கிளாஸ், ஒடிஞ்ச கழுத்துல ஒரு ஓட்ட கேமரா. வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். வாங்க வாங்க. ஃபேன் போடுறா சாருக்கு எப்படி வேர்க்குது பாரு. வாங்க வந்து கண்டது அமுக்கப்படாது. நம்ம வீடு மாதிரி உட்காருங்க. என் ஃப்ரெண்ட் லெட்டர்ல கூட நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு எழுதவே இல்லையே. ஆனா வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேமரால அட்ஜஸ்ட் பண்றேன். எதை அட்ஜஸ்ட் பண்றேங்கிற? வயசு. அவன் கேமரால 30 வயசு குறைச்சிருவான், நான் டைரக்ஷன்ல 30 வயசு குறைச்சிருவேன். ஆக மொத்தம் வாயில விரல கொடுத்து தொட்டில படுக்க வச்சிடுறேங்கிற. ஐயோ குழந்தைத்தனமா பேசுறீங்களே. எங்க ஹீரோ கூட குழந்தை மனசு கொண்டு வந்தா, ஆனா ஒரு ஆங்கிள் பாக்கும்போது லூசு மாதிரி இருப்பான். எப்படி இருக்கா பாரு சார்லி, அப்படியே ஒரு போட்டோ எடு. என்ன சார் இது பேர் மாதிரி கொஞ்சம் சிரிங்க சார். அதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். மேல அமுக்குவ, நடுவுல போக. என்னது இதுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே இல்ல. நிச்சயமா நடுவ விட மாட்டேன். கேமரா நான் பின் வைக்க மாட்டேன். நான் முன்னால எட்டி ஓடிக்க விட மாட்டேன். அவரே இப்போ பண்றேன். வேலூர் மிலிட்டரி ஹோட்டல் சாப்பாடு 3 வேளை என்ன 6 வேளை கூட சாப்பிடலாம். 6 வேளை என்ன, ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதபடி அவன் வாய் இப்படி பண்ணிட்டீங்களே. என் கைய பாருங்க, 10 டிகிரி கூட மேல போக முடியாது. என்ன பண்றான்? கத்துறான் வலி. என்ன சார் நீங்க எங்க அப்பா கிட்ட விவரத்தை சொல்லி என் ஃப்ரெண்ட் போட்ட லெட்டர் காமிக்க வேண்டியதானே? லெட்டர் எங்க காட்ட விட்டீங்கன்னு சொல்றான். அதுக்குள்ளதான் நீங்க பறந்து வந்து வாசிட்டீங்களே. சாரி சார். சார் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு வாரத்துல சரியா போயிடும். உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன் சார். அரை பாட்டில் சாராயம் கிடைக்குமான்னு கேட்கலாம். விஸ்கியா மெக்டவுல் எது வேணாலும் நான் வாங்கி தரேன் சார். உங்க படத்துக்கு யார் சார் ஹீரோ? என் படத்துலயா ரஜினிகாந்த், கமலஹாசன், மோகன். சார் உங்க யாரும் கிடையாது, நீங்க தான். அலவேலுபுரம் ஆனந்தகுணா தெருக்கூத்து குழுவினர் நடத்தும் நவீன திருவிளையாடல். நடிப்பு இஸ்திரிப்பட்டி இசக்கியப்பன், பில்பு கோபால், தில்லைராஜன், ஜெகதீசன் மற்றும் பலர். இசை டிக்கெட் டிக்கி பாபு. கதை வஜாம் டைரக்ஷன். மீஜி கொடுப்பா. பில்பு கோபால். பஞ்சகச்சம் 5, மேல் துண்டு 6, தலப்பா 7. கூத்து முடிஞ்ச உடனே எல்லா அழுகு துணியும் நம்ம கடையில தான் போடணும்னு அந்த கூத்து நடத்துறவங்க கிட்ட சொன்னியா? அந்த எக்ரிமெண்ட்ல தானே இந்த கூத்துல நடிக்கிறதாக ஒத்துக்கிட்டோம். ஏயா 3வது பேர் அடிக்க போறமே, இன்னும் இஸ்திரி போட்டு என்ன அர்த்தம்? இன்னையா தெரிய தரமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். ஏயா ஒரு நாள் கூத்துக்கு நாங்க செய்யற லாண்டு தொழில விட்டுட்டு வந்துடுறதா? அட வேறலாம் பேசிக்கிட்டு, இவர் லாண்டிகளை பில் போடுறவரு, இவர் இஸ்திரி போடுறவரு, முழு பார்த்து கொடுத்து அப்புறம் என்ன வீண் பேச்சு? ஆமா ட்ரெஸ் எங்க இருக்கீங்க? நமச்சில இருக்குது. எனக்கு நாட்டம் பொறுக்க முடியல, அதோட போட்டுக்கிட்டு இருக்கேன். போங்க நீங்களும் உங்க ட்ரெஸ் பாருங்கயா. நாங்க வந்து கூத்துல நடிக்கணும்னா, வசனத்தை ஒழுங்கா பேசணும்னா இஸ்திரி போட்டுட்டு தான் வருவோம். ஆமா
கடைசி பெல் அடிங்க. நான் சிவனா வருவேன், இவன் தர்மியா வந்து தோன்றுவான். எப்படியோ காலகட்டத்துல மாறி தொடங்கியா, இல்லையா மக்கள் கூட்டம் எங்களை மாறுகால மாறுகாய் வாங்கிடுவாங்க. யோ வாங்கயா வாங்கயா. இவனுங்க கிட்ட துட்டு வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வச்சனம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு குத்து மதிப்பா பேசுவோமியா. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. துணியில் உள்ள நாட்டத்தை போக்கும் சலவை தொழிலாளிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது சலவை தொழிலாளர் தலைவருக்கு ஒரு பெரும் பிரச்சனையில் பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு 5000 மில்லி சுத்தமான சாராயம் பரிசாக வழங்கப்படும். தண்டோரா, எவ்வளவு பரிசு கிடைக்குதுன்னு சொன்ன? 5000 மில்லி. ஆமா, உங்க தலைவருக்கு என்ன சந்தேகம்? நிர்மா துணிகளை பளிச்சுன்னு வெளுப்பது எப்படி? ஆமா, அது பளிச்சுன்னு வலிக்குதே எப்படி? இது தெரிஞ்ச 5000 மில்லி நானே கபக்கு ஊத்தி இருப்பேன். இது தெரியல, நான் தண்டா போடுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? ஏயா, உங்களுக்கு 5000 மில்லி கட்சிதுன்னா ராவும் பகலும் ராவா இருப்பீங்க இல்ல? என் சந்தேகத்தை யார்தான் தீட்டி வைத்தாங்களோ முதலிரோ யார் குடிச்ச பாடு 5000 மில்லி ஆச்சே. எந்த லாண்டுகாரன் அடிச்சுட்டு போறானோ, எவனுக்கு மப்பு சுத்தி போதோ மில்லிசா. உண்மையில போய்யா? நான் என்ன ராபிச்சக்காரனா? லாண்ட்ரி இஸ்திரி பொட்டி. என்னையா கூப்பிட்ட? யார் நீ? நானா? சோப்பை தண்ணீரிலே கரைத்து அதிலே நுரை வர அடித்து அதிலே துணியை போட்டு அமுத்தி நசுக்கி பிதுக்கி வெளியே எடுத்து கொடியிலே காயப்போடும் சலவை தொழிலாளி நான். நம்ம ஆளு. அம்மா, இந்த தண்டோரை போட்டது நீ கேட்டீங்க? ஏன் வயிற்றுல அடிக்கிற? ஆமா, உன்னை பார்த்தா வசதி உள்ள ஆளு மாதிரி தெரியுது. ஆமா, நீ மவுண்ட் ரோட்ல ட்ரை கிளீனிங் வச்சிருக்கியா? போய் இந்த புட்டிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கியா? இது உனக்கு நல்லா இருந்தா? நீ எப்படி? என் உடம்ப பார்த்தா தெரியல? தெரிகிறது. காட்டன் சட்டைக்கு கஞ்சி போட்டு வெயிலிலே காய வைத்தது போல் தெரிகிறது. அந்த சலவை தொழிலாளி அசோசியேஷன் தலைவருக்கு பதில் சொன்னால் உனக்கு பரிசு கிடைக்கும் அல்வா? அச்சி அல்லவா? ஐயோ, 5000 மில்லி ஆச்சு. ஒரு 500 மில்லி வாயில ஊத்திக்கினே 4500 மில்லி நான் கையில புடிச்சு கிடப்புனே. பதிலை நான் சொல்லட்டுமா? என்னது? நீ பதில் சொல்லியா? என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் மின்னல் அடிக்கும் வெளுப்பு, பார்ப்பவர்களுக்கு ஏற்படும் களிப்பு. என்னை பார்த்தால் எப்பொழுதும் ஏற்படாது சலிப்பு. நீ துவைக்கிற துணி எல்லாம் ஒரே கிழிப்பு. இப்படி பேசினால் உனக்கு வரும் வலிப்பு. என்னை யார் என்று நினைத்துக் கொண்டாய்? நீ என்ன பெரிய ஆளா? என்னை நீ சோதிக்க வேண்டுமென்றால் நீ என்னை கேள்வி கேட்கிறாயா, அல்லது நான் உன்னை கேள்வி கேட்கட்டுமா? நீ கேட்க கூடாது. ஏன்? நான் தான் கேட்பேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும். கேள். பிரிக்க முடியாதது பெண்களுடைய தலையும் பேணும் துணியும் அழுக்கும். பிரியக்கூடியது சோப்பும் நுரையும் சேர்ந்திருப்பது. வேஷ்டியும் கரையும் சேராம இருக்கிறது. புடவையும் சாயமும். பார்க்க முடியாதது துணிகளை துவைப்பதை பார்த்து ரசிப்பது. துவைத்தபின் கிழிவதை. துணியில் சிறந்ததை. பாலிஸ்டர். இஸ்திரி எத்தனை வகை? 3 வகை. பட்டு துணிக்கு மிதமான சூடு, திரி காட்டலுக்கு மிதமான சூடு, காட்டலுக்கு கனமான சூடு. இஸ்திரி போட, நீ பில்லு போட. ஐயா, இங்க பிடிக்காத புண்ணு இருக்கு. ஏத்துட்டேன். என் காலையா? என் கைய. ஆ. ஐயா, நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ சொல்லுங்க. அப்படியே தலைவர்கிட்ட சொன்னா எனக்கு 5000 மில்லி சாராயம் கிடைக்குங்க. சாராயத்தை நீ குடிச்சிட்டு பாட்டில் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. எதுக்கு? அதுல விளக்கெண்ணெய் வாங்கணும். நிர்மா துணிகளை படிச்சென்று வெளுக்கின்றது எப்படி? என் சந்தேகத்திற்கான பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லும்பா, சொல்றேன். நிர்மா 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 ஆயா வீட்டுல குர்மா குர்மா குர்மா. தமா தூண்டு குழந்தைங்கள இருந்து இந்த நாட்டுல வயசானவங்க வரைக்கும் இத பத்தி தானே பேசிங்க இருக்கிறாங்க. ஏங்க, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த குருமாவை பற்றிய விளக்கத்தை நீங்கள் தானே யா சொல்ல வேண்டும். நிர்மா பெருமையை பத்தி பேசல. நிர்மா 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 குர்மா குர்மா குர்மா. ஆஹா ஆஹா, அருமையான விளக்கம். என் சந்தேகத்திற்கான விடை கிடைத்து விட்டது. இதோ என் பரிசு 5000 மில்லி. இன்னைக்கு நல்லா பப்பு சுத்திக்கோ. நிறுத்தும். என்ன? உமது பாட்டில் பிழை இருக்கிறது. நான் யா சொல்லிக்கிறேன், என் பாட்டுல தப்பு இருக்கலாம். தட்டி இருக்கிறது. நீர் குருமாவுக்குத்தான் விளக்கம் தந்தியே தவிர நிர்மாவுக்கு அல்ல.
ஆகவே உனக்கு பரிசு கிடையாது. நாட்டுல உன்ன மாதிரி 2 பேரு நீ ஒத்தவே போதையா? நாட்டுல ஒரு சாலை கடை இருக்காது. என் பாட்டில் குறை சொன்னவன் யார்? அங்க உங்க பாட்டை இருக்கிறான். அவன் தான் உங்க பாட்டை தப்பு தப்புன்னா. அப்படியா? இசக்கா புசக்கா டன் குத்துடு நக்கீரா. என் பாட்டிலேயா குறை கண்டாய்? என் பாட்டிலேயா குறை கண்டாய்? என்னை பார், நன்றாக பார். கேட்டு போயில இங்க பாரியா, என் நெற்றிக்கண்ணை பார். நான் திறந்தால் நீ பொசுங்கி விடுவாய். நெத்தியில கண்ணையே காணும், அப்புறம் என்ன பொசுங்கிடுவாய்? கண்ண பாரு, என் நெத்தியில கண்ணு இல்ல. அந்த மேக்கப் போடுறவன் நெத்தி கண்ணு ஓட்ட மறந்துட்டான். முதல்ல அந்த மேக்கப் மேல கூப்பிடுவோம். சரி விடு. என் நெற்றியிலே கண் இருப்பதாக நினைத்துக்கொள். நீ பொசுங்கி விடு. இரு, பொசுங்கி.